என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லிவிட்டு, ரொம்ப நாளாக வந்து சப்ஸ்கிரைப்லாம் கேட்பாங்க, ஃபேமிலியெல்லாம் காட்டுறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி இன்றைக்கி ஃபேமிலிங்க, உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் புடைசூழ இன்றைக்கி எங்கள் வீட்டில் நடந்த மருமகள் டாக்டர் வளைகாப்பு விழா தான் வந்து பார்த்திங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையம் ரத்னம் டவர்ஸில் வந்து நடந்தது. முதல்ல வந்து என்னுடைய ஒய்ஃபு அவர்களுடைய ஆசீர்வாதம் செய்ததுக்கு பிறகு அவர்களுடைய தங்கைகள் 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் அப்படி ஆசீர்வதிச்சிட்டாங்க. இந்த மாதிரி சமயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொந்தங்கள் ரிலேஷனுங்களை அத்தை தாய் மாமன் யாரையும் விடக்கூடாது. ஏன்னா எங்கெங்கேயோ வயிற்று பழப்புக்காக எங்கெங்கேயோ வந்து வெளியூர்லாம் வந்திருப்போம். இந்த மாதிரி சமயத்தில் தான் வந்து உறவினர்களை ஒன்று கூடி பேசுவதற்கு கலந்து உரையாடுவதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு. அதுக்கப்புறம் என்னுடைய மகளுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ரிலேஷன் சைடில் வந்து ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர். அந்த காலத்துலலாம் இப்படி ஒரு முறை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. வாழ்ந்தவர்கள், நல்லவர்கள், பெரியவர்கள்லாம் வந்து வாழ்த்துக்கள் தெரிவித்தாங்கன்னா அவங்க வந்து நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் சமயத்தில் பெரியவங்களெல்லாம் சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு பண்ணுறது வழக்கம். அப்படி தான் இன்றைக்கி வந்து நாங்கள் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு சிம்பிளாக தான் பண்ணணும். சரி, அதனை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒய்ஃப் சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டீச்சர்ஸ் எல்லாம் ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் வந்து அப்படியே ஆசீர்வாதம் தெரிவித்தாங்க. வாழ்த்துக்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாமே. ஒய்ஃப் வந்து எம்ப்ளாய்டு, அவங்க மிடில் ஸ்கூல் ஹெச்எம்ங்கிறதுனால அவங்க சைடில் வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ்லாம் நிறையா பேர் இன்றைக்கி வந்திருந்தாங்க. பக்கத்து வீடு நம்ம இந்த மாதிரி வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் என்னையெல்லாம் ஃபோட்டோ எடுக்கலை, வீடியோ எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அடிதடியாக நடக்கும். அப்படி தான் இன்றைக்கி எல்லாம் டீச்சர்ஸுங்கெல்லாம் வந்து ஒருத்தருக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து இவங்களை வந்து அப்போ ஆசீர்வதித்தாங்க. இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெக்னென்சியாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரியவங்க எல்லோரும் கூடி இந்த வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறப்ப அந்த ஒரு சந்தோஷத்தில் வந்து அவங்க ஒரு உடல் ஆரோக்கியம் எல்லாமே நல்லதே நடக்கும். அதனால தான் அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எல்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு. சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு நடத்துகிறதே இந்த மாதிரி தான். அப்படி தான் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டு வளைகாப்பு விழா அப்படி நடந்தது. இந்த சொந்தக்காரங்களெல்லாம் யாராவது விட்டாங்கன்னா போச்சு, என்னை காட்டவே இல்லை, என்னை விடவே இல்லை அப்படிம்பாங்க. அது மாதிரி தான் இன்றைக்கி வந்து அப்படியே ஒவ்வொருத்தராக பொட்டு வச்சுட்டு அப்படியே எல்லாம் போனாங்க. பரவாயில்ல, எல்லாம் ஓரளவுக்கு ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பாடு ஒரு அருமையான விருந்து ஏற்பாடு வந்து சம்மந்தி வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தார். அது வந்து இனிதே வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா வளைகாப்பு ஃபங்க்ஷன் வந்து இனிதே நடைபெற்றது. வந்திருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னை வாழ வைத்து கொண்டு இருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இதன் மூலமாக வந்து நன்றி.